Welcome students. So நம்ம motion in a straight line lesson discuss பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 27 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 28லேருந்து கொஸ்டின் நம்பர் 36. ஓகே, சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 28ல the displacement x of a particle time x is equal to a e power minus alpha t plus b e power beta t. A, b, alpha, beta are positive constants. The velocity of the particle with okay, so the velocity of a particle வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் பீட்டா, ட்ராப் டு 0 when ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, அப்புறம் டிக்ரீசஸ் வித் டைம், இன்க்ரீசஸ் வித் டைம், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னா ஏ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி பிளஸ் பி இ பவர் பீட்டா டி இந்த மாதிரி கொடுத்துட்டு வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. ஸோ பொதுவாகவே வெலாசிட்டினா என்னது? dx by dt. டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃபரன்ஷியேட்னா நமக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி. ஓகே, அப்போ இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to e power t அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. x is equal to e power t. What is dx by dt? x with respect to time வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e power t னா e power t. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். e பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து அதே தான். ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, x is equal to e பவர் 3t அப்படி இருக்கு அப்படின்னா dx by dt போடுறோம். e பவர் 3t அப்படின்னா e பவர் 3t. tக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 3t இருக்கு. ஓகே, அப்போ செயின் ரூல். அப்போ 3t வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வந்து 3. ஓகே, சரியா? e பவர் t அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ e பவர் t. tக்கு பதிலாக என்ன இருக்கு? t தான் இருக்கு. அப்போ t வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து 1. ஓகே, அதை நம்ம எழுத மாட்டோம். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி பார்க்கலாம். a வந்து ஒரு கான்ஸ்டன்ட், e பவர் மைனஸ் ஆல்ஃபா டி அது வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ அதே எழுதணும், e பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. டீக்கு பதிலாக என்ன இருக்கு? மைனஸ் ஆல்ஃபா டி இருக்கு. அப்போ அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட், e பவர் பீட்டா டி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ e பவர் பீட்டா டி வெறும் டி இல்லை, அது பதிலாக பீட்டா டி இருக்கு. செயின் ரூல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணால் பீட்டா. சரி, இதை நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா ஏ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி இருக்கனால அதை டிவைடட் பை இ பவர் ஆல்ஃபா டி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன். பிளஸ் பி இ பவர் ஓகே, ஸோ பீட்டா பி இன்டூ இ பவர் பீட்டா டி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னா 2.71. ஓகே, ஈயோட வேல்யூ வந்து 2.71. ஸோ இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டிக்கு வந்து இதுதான் வந்து ரிலேஷன். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பீட்டாவா அப்படின்னா இல்லை. ஸோ இதோட ஃபார்முலாவில் வந்து பீட்டா வருது. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் ஆன் பீட்டா. ஸோ அது வந்து ராங். அடுத்தது வந்து ட்ராப் டு 0 when ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னா வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா போடுறேன். ஸோ அப்போ மைனஸ் ஆல்ஃபா ஏ டிவைடட் பை இ பவர் ஆல்ஃபா டி பிளஸ் ஆல்ஃபா பி இ பவர் ஆல்ஃபா டி. இது வந்து ஈக்குவல் டு 0 வருமா அப்படின்னா 0 வராது. ஓகே, ஏன்னா இது வந்து இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. ஓகே, அண்ட் இது வந்து இ பவர் ஆல்ஃபா டி வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, இது வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வராது. அப்ப எய்தர் சி ஆப்ஷன் ஆர் டி ஆப்ஷன் இன்க்ரீசஸ் வித் டைமா இல்ல டிக்ரீசஸ் வித் டைமா அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து velocity when time is equal to 0
அப்படின்னு போடுறோம். ஸோ மைனஸ் ஆல்ஃபா ஏ டிவைடட் பை இ பவர் 0. இ பவர் 0ங்கிறது வந்து அப்படின்னா 1. ஓகே, இது என்ன அப்படின்னா இ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நான் வந்து ஒரு கேள்வியாக கேட்குறேன். இது வந்து y அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லணும். ஓகே, ஸோ எதனால a பவர் 0 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத யார் வந்து கரெக்டா கமெண்ட்ல வந்து சொல்றீங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ e பவர் 0 இஸ் 1 போட்டாச்சு. பிளஸ் பீட்டா b e பவர் 0 இஸ் 1. ஓகே, ஸோ e பவர் 0 வந்து 1 இந்த மாதிரி வருது. அடுத்தது வந்து velocity when time is equal to 1 போடுறேன். ஸோ மைனஸ் ஆல்ஃபா ஏ டிவைடட் பை e பவர் ஆல்ஃபா டீக்கு பதிலாக 1 போட்டாச்சு. பிளஸ் பீட்டா b e பவர் பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜஸ்ட் இந்த v when time is equal to 2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்ப மைனஸ் ஆல்ஃபா ஏ டிவைடட் பை e பவர் 2 ஆல்ஃபா வரும். சரியா? e பவர் 2 ஆல்ஃபாவை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா e பவர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னா ஈக்குவல் டு a பவர் mn. ஓகே, ஸோ பவர்ஸை வந்து நம்ம பவருக்கு பவர் அப்படின்னா அந்த பவரை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதலாம். சரியா? அப்போ இது e பவர் 2 ஆல்ஃபாவை e பவர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதே மாதிரி பிளஸ் பீட்டா b e பவர் 2 பீட்டா, அது வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா e பவர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதுறேன். சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம் ஈங்கிறது வந்து 2.71, அதுக்கு வந்து ஒரு பவர். ஓகே, ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போனா அது கண்டிப்பாக என்னது 1 விட பெரிய நம்பர். அடுத்தது வந்து e பவர் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை அந்த பாசிட்டிவ் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 1 விட பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த பெரிய நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பார்த்தா இந்த டேர்ம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுது, டைம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த டேர்ம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று, இந்த மைனஸை வந்து ஒமிட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஏ வந்து 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஏ வந்து ஒரு பெரிய நம்பர், ஒரு பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஏவை வந்து அந்த 2 தடவை அந்த பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ போக போக டினாமினேட்டர் வந்து அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிட்டே வந்தால் இந்த வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வரும். சரியா? அப்போ ஆசோலாக பார்த்தா இது வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்னா இதை விட இது சின்ன நம்பர், இதை விட இன்னும் இது சின்ன நம்பர். ஓகே, அப்போ பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறோம், அப்புறம் ஒரு சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம், அப்புறம் இன்னும் ஒரு சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த வேல்யூ இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் வித் டைம். ஓகே, ஸோ இந்த டேர்ம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த டேர்ம் எல்லாமே வந்து கம்மியாகுது, சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால வந்து இந்த டேர்மும் வந்து நம்ம பெருசு. ஓகேவா? இது இந்த டேர்மோட ஒரு பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறோம், இதை விட இது பெரிய நம்பர், இதை விட ஒரு சின்ன நம்பரால மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த சம்மை விட இந்த சம் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து இது இன்க்ரீசஸ் வித் டைம். இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. Question number 29, a particle is projected with velocity v0 along x-axis. The deceleration of the particle is proportional to the square of the distance from the origin, that is a equal to minus h square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The distance at which the particle stops is. ஸோ ஒரு ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா acceleration is equal to minus h square அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்டிகல் வந்து is projected with v0 along x axis. அப்போ initial velocity is equal to v0. v0ங்கிற initial velocityல அதை வந்து along x axis வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்.
ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன் வந்து a is equal to minus x square அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா the distance which particle stops. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கு. அப்போ அந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் வந்து என்ன ஆகுது, போக போக வந்து கம்மியாகுது, டீசெலரேட் ஆகுது. இனிஷியலாக அதோட வெலாசிட்டி வந்து v0, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெலாசிட்டி வந்து குறையுது. ஓகே, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெலாசிட்டி குறைஞ்சு அது வந்து ஸ்டாப் ஆகுது. அது எவ்வளோ தூரம் கழிச்சு வந்து ஸ்டாப் ஆகும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன, எக்ஸ், அது வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். a is equal to minus x square. ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா dv divided by dt minus x square. Differentiation of velocity with respect to time தான் acceleration. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு x தேவை, dx தேவை. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் வந்து dx ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக் மாதிரி. இந்த dv இந்த dx divided by dt அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா velocity அப்படின்னு எழுதலாம். இந்த dv, இந்த dx வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்றோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. ஓகே, அப்போ இப்போ நம்ம ஈஸியாக இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம். வெலாசிட்டிக்கு லோவர் லிமிட், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி அது வந்து v0, கொஞ்சம் கொஞ்சமாக டீசெலரேட் ஆகி ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 வருது. என்ன டிஸ்டன்ஸ் தள்ளி அது நிற்கிதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0லேருந்து எக்ஸுங்கிற பொசிஷனுக்கு அது போகுது. ஸோ அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சா அந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சலாம், ஏன்னா அது அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது, ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. ஓகே, அப்போ வி டிவி இன்டெக்ரல் என்னது, வி ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் கியூப் பை 3. சரியா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னா 0 மைனஸ் v0 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 0 இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2 v0 ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை எக்ஸு, எக்ஸுங்கிறது வந்து 3 பை 2 v0 ஸ்கொயருக்கு வந்து கியூப் ரூட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கு. நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. A body starts from rest at time t is equal to 0. The acceleration time graph is shown in the figure. The maximum velocity attained by the body will be. ஒரு acceleration time graph கொடுத்திருக்காங்க, ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. சரியா, மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து அந்த பாடி எவ்வளோ அட்டைன் பண்ணும், மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சலரேஷன் அண்ட் டைம். ஸோ இந்த வேல்யூ வந்து 11, இந்த வேல்யூ வந்து 10, இந்த வேல்யூ வந்து 11. ஓகே, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஃபண்டமெண்டல் வந்து என்ன அப்படின்னா, ஒரு விடி கிராஃபில் வந்து ஏரியா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா இந்த மாதிரி அந்த ஒரு பார்ட்டிகளோட கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இமேஜினேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா A1, இந்த ஏரியா வந்து A2, இந்த ஏரியா வந்து A3, இப்படி இருக்கு. ஸோ நான் எல்லா ஏரியாவே வந்து ஆட் பண்ணுறேன். ஏரியா எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
பாசிட்டிவ் ஏரியா வந்து பாசிட்டிவா வச்சு நெகட்டிவ் ஏரியாவை வந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த டைம் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள ஏரியாலாம் பாசிட்டிவ் ஏரியா, கீழே உள்ள ஏரியா வந்து நெகட்டிவ் ஏரியா. ஸோ பாசிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இந்த நெகட்டிவ் ஏரியாவை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போனா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல். இதே மாதிரி சிமிலரா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல இந்த மாதிரி ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது A1, இது A2, இது A3. A1 plus A2 plus A3 அப்படின்னா அது வந்து வெறும் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது, சேஞ்ச் இன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, A1 minus A2 plus A3 அப்படின்னா அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் இந்த ஏடி கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிறது வந்து சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கு, பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த கிராஃப் இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம சேஞ்ச் இன் ஸ்பீட்னாலும் கண்டுபிடிச்சலாம், இல்லை சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலும் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு வந்து ஈக்குவல். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ட்ரையாங்கிள் ஏரியா half into பேஸ் வந்து 11, ஹைட் வந்து 10. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 55 சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ 55 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இன்னொன்று இந்த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா u ஈக்குவல் டு 0. ஸோ ரெஸ்ட்னாலே u ஈக்குவல் டு 0, இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு 55 மீட்டர் பர் செகண்ட், 55 மீட்டர் பர் செகண்ட் வருது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 55 மீட்டர் பர் செகண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரியா, இந்த பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கார்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சலரேஷன் பெடல்ல காலே வைக்காம நம்ம வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல வந்து போவோம். ஓகே, சேம் ஸ்பீட் சேம் வெலாசிட்டில வந்து போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 40 km/hனா 40 km/hலயே போவோம். ஆக்சலரேஷன் பெடல்ல வந்து நான் ஃபுல்லா காலை வச்சிட்டேன் அப்படின்னா அந்த 40 வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆக்சலரேஷனாலே வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல்லாக கால் வைக்காம ஒரு ஹாஃப் மட்டும் கால் வைக்கிறோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது, கம்மியான ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 0ல ஆக்சலரேஷன் வந்து 10 இருக்கு, மேக்ஸிமமாக இருக்கு, அதாவது அதிகமாக இருக்கு. டைம் அதிகமாக ஆக்சலரேஷன் வந்து கம்மியாகுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 0ல நம்ம அந்த காரோட ஆக்சலரேஷன் பேட்டர்னில் ஃபுல்லாக காலை வச்சிட்டோம். சரியா, அப்போ வெலாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த காலை வந்து எடுக்கிறோம். ஃபுல்லாக எடுத்துடல, ஃபுல்லாக எடுக்கிறது வந்து நம்ம இங்கே தான் எடுக்கிறோம், 11 செகண்ட்ஸில் தான் எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுக்கிறோம். அப்போ கொஞ்சமாச்சும் அந்த ஆக்சலரேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குதுல்ல, அப்போ வெலாசிட்டி வந்து ஆரம்பத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது வந்து போக போக கம்மியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் அது இன்க்ரீஸ் தான் ஆகும், இது வரைக்கும் அது இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 20 பக்கம் படிக்கிறார், 20 பேஜஸ் வந்து படிக்கிறார். அடுத்த நாள் வந்து ஒரு 15 பேஜ் படிக்கிறார். சரியா, அதுக்கு அடுத்த நாள் வந்து 10 பேஜ் தான் வந்து படிக்கிறார். ஓகே, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போக போக வந்து நாள் ஆக ஆக நம்பர் ஆஃப் பேஜஸ் அவர் படிக்கிறது வந்து கம்மியாயிட்டே வருது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அவர் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். சரியா, அப்போ மொத்தமாக வந்து அவர் எவ்வளோ பேஜ் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அந்த 20 + 15 + 10, ஓகே, அது வந்து நம்ம 45 பேஜஸ் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும். ஏன்னா போக போக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஆரம்பத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் போக போக கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அது இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ அந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி.
ஸோ 55 மீட்டர் பர் செகண்ட். அந்த 55 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது வந்து ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Question number 31, a ball is dropped vertically from a height d above the ground. It hits the ground and bounces vertically to height d by 2, neglecting subsequent motion and air resistance. Its velocity v varies with height h above the ground as. Velocity க்கும் height க்கும் relation ஒரு graph வந்து கேக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பால் இருக்கு. என்ன ஹைட் அப்படின்னா டிங்கிற ஹைட். அந்த பாலை வந்து நம்ம டிராப் பண்றோம். ஸோ அது வந்து கீழே வந்து விழுகுது, பவுன்ஸ் ஆகி திருப்பி மேலே வருது. ஆனால் பாதி ஹைட்டுக்கு தான் வருது. ஓகே, d by 2ங்கிற ஹைட்டுக்கு தான் வந்து வருது. பொதுவாகவே நம்மளே வந்து ஒரு பால் வந்து டிராப் பண்ணியிருப்போம், அது வந்து பவுன்ஸ் ஆகி பாதி ஹைட் தான் வருது. எதனால அப்படின்னா அது கிரவுண்டை வந்து மோதும் போது சம் லாஸ் ஆஃப் எனர்ஜினால அது வந்து கம்மியான ஹைட் தான் வந்து வரும். கொஞ்சம் வெலாசிட்டி வந்து ஹிட் ஆகிறதுனால அது லூஸ் பண்ணியிருக்கும். ஓகே, எப்போதுமே டிராப் பண்ணுறோம் அப்படின்னாலே என்னது, வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல. வேகமாக வந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். இது வந்து மேலே வரும்போது எந்திரிச்சு வரும்போது ஒரு வெலாசிட்டில இருக்கும். அந்த வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 0 வரும். ஏன்னா அது மேக்ஸிமம் இவ்வளோ ஹைட் தான் வருது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு பிளேசஸ்ல வந்து வெலாசிட்டி வந்து இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து இருக்கும். சரியா? இப்போ இது அப்படியே நான் வந்து கிராஃப் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைட் எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா வெலாசிட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த d by 2லாம் ஹைட்டு தான். சரியா? ஸோ நான் இங்கே வந்து நான் d மார்க் பண்ணுறேன். இது ஹைட் வந்து 0. d by 2 வந்து மிடில் மார்க் பண்ணணும், d by 2. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து டவுன்வர்ட் மோஷன், இது வந்து அப்வர்ட் மோஷன். ஓகே, எப்போதுமே கிராஃப் வரையும் போது நம்ம இந்த டவுன்வர்ட் மோஷனை வந்து நம்ம நெகட்டிவ்ல சொல்லுவோம், அப்வர்ட் மோஷனை வந்து பாசிட்டிவ்ல சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இங்கேருந்து இங்கே வருது, இந்த மோஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து d இருக்கும்போது வெலாசிட்டி வந்து என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்ப ஹைட் d இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0. ஓகே, அப்ப நான் வந்து அந்த பாயிண்ட் வந்து நான் இங்க மார்க் பண்றேன். ஓகே, ஹைட் வந்து d, வெலாசிட்டி வந்து 0. ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹைட் வந்து d by 2ல வெலாசிட்டி வந்து என்னது 0. வேற ஒரு கலர்ல வந்து மார்க் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த கலர்ல மார்க் பண்றேன். எப்படி இருக்கு? ஹைட் வந்து 0 இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி இருக்கு. சரியா? இங்கே 0 வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி வந்து வரும். ஸோ ஹைட் வந்து 0வா இருக்கும்போது வெலாசிட்டி வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, டவுன்வர்ட்ஸில் இருக்கு. ஸோ அப்போ நெகட்டிவ்ல வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே நான் மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து அது ஹிட் ஆகி எந்திரிச்சு வருது. ஓகே, ஒரு வெலாசிட்டில இருக்கும். ஆனால் இந்த வெலாசிட்டிக்கு ஈக்குவல் வெலாசிட்டில அது இருக்குமா? இருக்காது. கொஞ்சம் வெலாசிட்டி வந்து அது லூஸ் பண்ணியிருக்கும். ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு, மேலே இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல ஒரு வேல்யூ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அப்போ இந்த எல்லோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கனெக்ட் பண்ணணும். டவுட் வந்து என்ன வரும் அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா இல்லை ஒரு கர்வ் மாதிரி வருமா அப்படின்னு வந்து டவுட் வரும். அதுக்கு வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னா v square is equal to u square plus 2as velocity and displacement. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0, v square is equal to 2. ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g வந்து என்னது 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே,
பொதுவாகவே வந்து அந்த ஜியோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அதனால ஜினாலே வந்து டவுன்வர்ட்ஸ் தான். ஆனால் கிராஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா, டவுன்வர்ட்ஸ்னா வந்து நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும், அப்வர்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவ்ல சொல்லணும். ஓகே, அப்போ டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக என்ன எழுதணும் அப்படின்னா -g போட்டுக்கணும். சரியா, ஜிங்கிறது ஆக்சலரேஷன், அந்த ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால -g. எவ்வளோ டிஸ்டன்ஸ் விழுகுது அப்படின்னா அது வந்து d. ஓகே, ஸோ இதுதான் இந்த v² is equal to -2gd. இது என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா vங்கிறது வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு, y² proportional to மைனஸ் இந்த dங்கிறது வந்து ஹைட். சரியா, அது வந்து என்னன்னா x ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ y² is proportional to -x. இது வந்து ஒரு பாரபோலா. சரியா, பாரபோலா எந்த டைரக்ஷன்ல வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து y² is proportional to x, பாரபோலா ஓபன் ரைட்வர்ட்ஸ். இது வந்து என்னது அப்படின்னா y² is proportional to -x. ஓகே, அப்ப பாரபோலா ஓபன் லெஃப்ட்வர்ட்ஸ். ஓகே, ஸோ அப்ப இந்த பார்ட், சரியா, இந்த பார்ட் தான் நம்ம இப்படி கனெக்ட் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்றோம். அடுத்து வந்து நம்ம இந்த செகண்ட் ஒன் பார்க்குறோம். செகண்ட் ஒன்ல v² is equal to u² plus 2as ல இப்போ என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. சரியா, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0, u². அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகுது, டீசலரேட் ஆகுது. சரியா, அதனால வந்து நம்ம -g plus 2 -g into இது வந்து என்னது அப்படின்னா d/2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, கேன்சல் பண்ணிட்டு நம்ம இந்த u² is equal to, ஓகே, ஸோ இது வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா gd அப்படின்னு வருது. ஓகே, gd. ஸோ gdங்கிறது வந்து எழுதுறேன், இதை அழிச்சிடுறேன். v² is equal to u² plus 2as. ஓகே, அதுல இப்ப இதுல வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து u². ஓகேவா, மேல போகுது. ஓகே, அப்ப ஆக்சலரேஷன் வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல போடணும். ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா இங்க -g. ஓகே, -g இன்டூ இது வந்து என்னது என்ன வரும் அப்படின்னா d/2 வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்போ u² is equal to gd. ஓகே, அப்போ அதே மாதிரி ரிலேஷன்ல தான் வந்து வருது. ஸோ அப்போ நம்ம இது வந்து ஒரு கர்வ் மாதிரி வருது அப்படின்னா இதையும் வந்து அந்த கர்வ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி, அந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ல இருக்கு. மீதி உள்ளதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. சரியா, அப்புறம் ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஆன்சர். ஸோ இது எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ இது வந்து பொதுவாகவே வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து பார்ப்போம். பொசிஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். கரெக்டான அந்த கிராஃப் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி கேட்குறாங்கன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் எழுதி அது என்ன மாதிரி ஒரு பாரபோலால வருதா ஸ்ட்ரெயிட் லைனில் வருதா அப்படின்னு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கிராஃப். ஓகே, ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 32. Question number 32ல consider the towns சேலம், ஈரோடு, திருப்பூர் and கோயம்புத்தூர். சரியா, அந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலம்லேருந்து ஈரோடு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 60 equal to 4t plus t². ஈரோடு டு திருப்பூர் 52 is equal to ut plus 5t². திருப்பூர் டு
கோயம்புத்தூர், அது வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து போகுது. இப்போ இந்த காருக்கு வந்து விடி கிராஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வந்து எங்களோட ஓன் கிரியேஷன் தான். ஸோ சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். ஓகே, ஸோ இது வந்து 60 கிலோமீட்டர், 52 கிலோமீட்டர், 54 கிலோமீட்டர். ஓகே, சரி. அதுக்கப்புறம் சேலம் டு ஈரோடு அது என்ன ரிலேஷன் அப்படின்னா 60 ஈக்குவல் டு 4t + t² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா, இது என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா s is equal to ut plus half a t², அதே மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. சரியா, ஸோ அதை வச்சு நம்ம s is equal to 60 கிலோமீட்டர் சொல்லலாம். அது இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா 4 km/h. ஓகே, ஹாஃப் ஏங்கிறது வந்து 1. சரியா, அப்ப ஏ வந்து என்ன 2 km/h². ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம இந்த ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து v² - u² is equal to 2as ஃபார்முலாவில் v² மைனஸ் 4க்கு ஸ்கொயர் வந்து 16, 2 a வந்து என்னன்னா அது ஒரு 2, s வந்து 60. ஓகே, ஸோ அப்போ 16 + 4 × 60 240, ஸோ 256. 256ங்கிறது வந்து 16ஓட ஸ்கொயர் நம்பர். ஓகே, அப்போ 16 km/h. சரியா, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சேலம்லேருந்து ஈரோடுக்கு என்ன டைம் கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு v is equal to u plus at, v வந்து 16, u வந்து 4. சரியா, a வந்து 2 சொல்லியிருக்காங்க. டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2t is equal to 12, t is equal to 6 hours. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஈரோடு டு திருப்பூர். இதில் என்ன ரிலேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 52 is equal to ut plus 5t². இதுவும் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? s is equal to ut plus half a t². ஓகேவா? ஸோ s வந்து 52 கிலோமீட்டர் அதிலே கொடுத்துருக்காங்க, 52 கிலோமீட்டர். இனிஷியல் வெலாசிட்டி ஓகே, சேலம்லேருந்து ஈரோடு போயிட்டு ஈரோடுலேருந்து திருப்பூர் போகுது. அப்போ சேலம்லேருந்து ஈரோடு ரீச் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி என்னவோ அதுதான் ஈரோடு டு திருப்பூரோட இனிஷியல் வெலாசிட்டி. அது உங்களுக்கு புரியுதா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி அது 16 km/h. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் ஏ வந்து 5, அப்போ ஏ வந்து 10 km/h². ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி v² minus u² is equal to 2as v². இந்த u வந்து என்னன்னா 16. சரியா, 16க்கு ஸ்கொயர் வந்து 256 ஈக்குவல் டு 2 into a வந்து 10, s வந்து என்ன 52. இது என்ன வருது அப்படின்னா 256 பிளஸ் இது வந்து 104 into 10 1040. சரியா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றோம். 1040 256, அப்ப 6921. ஓகே, 1296. 1296க்கு வந்து இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற டெக்னிக்
இந்த 1 2 9 6 அப்படின்னு எழுதி ரெண்டு ரெண்டு நம்பரா வந்து பின்னாடில இருந்து பிரிக்கணும். ஓகே, ஸோ இந்த 12 இருக்கு. 12னா 3 into 3 ஸ்கொயர் நம்பர், இங்கே நம்பர் எழுதுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதணும். 3 into 3னா 9, 4 into 4னா இந்த 12 விட அதிகமாக வந்துடும் 16. ஸோ 3 into 3 9. இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 3. இந்த செட் அப்படியே வந்து கீழே இறக்கிடணும். அது வந்து 396. இப்போ இந்த நம்பர் இன்ட்டு 2 6. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன நம்பர், இப்போ நான் 6 போடுறேன் அப்படின்னா 66 into 6 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு 36 + 3 வந்து 39 கரெக்டாக வருது. அப்போ இங்கே 6 இங்கே 6. ஸோ 396. அப்போ 1296க்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 36 km/h. அதே மாதிரி இதுக்கு டைம். ஸோ v is equal to u plus at 36. சரியா, u வந்து என்ன வந்துச்சு 16. ஓகே, இதுக்கு வந்து 10t. ஸோ 10t is equal to 20, t is equal to 2 hours. ஓகே, இப்போ அடுத்து வந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து அது யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன ஸ்பீடில் வந்து போகும், மெயின்டைன் ஆகும் அப்படின்னா 36 km/h வந்து அது போகும். ஓகே, ஆரம்பத்தில் வந்து 4 km/h இருந்துச்சு. அது வந்து அப்படியே வந்து இங்கே 16 மாறுனுச்சு. 16 வந்து அதுக்கப்புறம் 36 மாறுனுச்சு. அப்புறம் அந்த 36 ஒரே ஸ்பீடில் வந்து அது மெயின்டைன் பண்ணுது. ஓகே, சரி, அந்த திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் என்ன டைம் அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திருப்பூர் டு கோயம்புத்தூர் என்ன டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் 0. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஏன்னா ஒரே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து 0. சரி, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 54, ஸ்பீடு வந்து என்ன 36. இதை 18 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 times, இது 3 times. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1.5 hours. ஓகே, இது அப்படியே நான் வந்து கிராஃபாக வந்து வரைய போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 0 hours, இது வந்து ஹவர்ஸில் இருக்கு, இது km/h. ஃபர்ஸ்ட் வந்து 0, நெக்ஸ்ட் வந்து 6 hours வந்துச்சு. அடுத்தது வந்து 2 hours, அப்பனா அது வந்து 6 + 2 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1.5 hours வந்துச்சு. 8 + 1.5 அது வந்து 9.5. இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து 4 வந்துச்சு, 4 km/h. அதுக்கப்புறம் வந்து 16 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 36 வந்துச்சு. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 4லேருந்து 16 போகுது, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் அது 16லேருந்து 36 இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள 1.5ல அதை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. சரியா, அப்போ இதுதான் வந்து அதோட VT கிராஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகே, காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஆப்ஷன் பி 4 16 36. கீழே வந்து 6 8 9.5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 33.
Question number 33 la points PQR are in a vertical line such that PQ is equal to QR. A ball at P is allowed to fall freely. What is the ratio of the times of descent through PQ equal to QR? இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா, ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு P Q R. இந்த PQ வும் QR ம் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. PQ equal to QR. இப்போ ஒரு பால் வந்து ஃப்ரீ ஃபால், சரியா? ஸோ இந்த இடத்துல U equal to 0, A equal to G. ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் டைம்ஸ் ஆஃப் டிசன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த Pலேருந்து Qக்கு வந்து உழுகிற டைம் வந்து T1 அப்படின்னு வச்சுக்கலாம். Qலேருந்து R விழுகிற டைம் வந்து T2ன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் வந்து என்னன்னா T2 is to T3, T1 is to T2, இதுதான் வந்து கேட்குறாங்க. இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் வந்து ஹெச்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேரும் ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் விழுகணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் half a t square. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா ஹெச். இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0, ஆக்சலரேஷன் வந்து g. அப்போ half g t1 ஸ்கொயர், டைம் வந்து t1. சரியா, அப்போ t1 வந்து என்ன அப்படின்னா 2h டிவைடட் பை gக்கு ஸ்கொயர் ரூட். இதுதான் வந்து t1. சரியா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து Pலேருந்து R விழுகிற டைம் வந்து என்ன அப்படின்னா t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 2h. U வந்து என்னது 0, A வந்து என்னதுன்னு g. அப்ப half g t ஸ்கொயர். ஸோ அப்ப t வந்து என்ன அப்படின்னா 4h டிவைடட் பை gக்கு ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ t1 கண்டுபிடிச்சாச்சு, மொத்தமா அந்த t கண்டுபிடிச்சாச்சு. அப்ப t2 கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஜஸ்ட் tல t1 மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ t2 is equal to t minus t1. So root of 4h divided by g minus root of 2h divided by g. சரியா, இதுல root of 2h by g காமனா எடுத்தீங்க அப்படின்னா root 2 minus 1. டவுட் இருந்தா மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். root 2 into root 2 வந்து என்னது 2. அந்த 2ங்கிறது வந்து ஆக்சுவலா root 4. ஓகே, கரெக்டா வருது. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து ரேஷியோ T1 divided by T2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த root of 2h by g root of 2h by g கேன்சல் ஆயிரும். ஸோ 1 divided by root 2 minus 1, இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் இந்த ஆன்சர் வந்து டைரக்டாக இல்லை. சரியா, அப்போ கரெக்டான ஆன்சர் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இந்த root 2 minus 1க்கு கான்ஜுகேட் வந்து root 2 plus 1 divided by root 2 plus 1. அப்போ மேலே root 2 plus 1, கீழே a minus b into a plus b, a square minus b square. அப்போ a square வந்து root 2 square வந்து 2 minus 1 square வந்து 1. 2 minus 1 is 1. அப்போ ஆன்சர் root 2 plus 1. ஓகே, root 2 plus 1ங்கிறது ஆப்ஷன் C ல இருக்கு. Okay students, next question number 34. Question number 34 la 100 meter sprinter increases her speed from rest uniformly at the rate of 1 meter per second square up to 3 quadrants of the total run and covers the last quarter with uniform speed. How much time does she take to cover the second half of the run? ஸோ இதில் வந்து ஒரு 100 மீட்டர் வந்து ஓடுறாங்க. ஓகே, ஒரு ஸ்ப்ரிண்டர். சரியா, இதை வந்து ஒரு 4 குவார்ட்டராக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 100 மீட்டரை 0, 25, 50, 75, 100 அப்படின்னு வந்து
4 பார்ட்டாக வந்து பிரிச்சாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ரிண்டர் வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ u ஈக்குவல் டு 0. சரியா, u வந்து 0. ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா 1 மீட்டர் per second square up to 3/4 of the total run. 3/4ங்கிறது வந்து 4ல் 3 குவார்ட்டர் அப்படின்னா அது இங்கேருந்து 75 மீட்டர். 75 மீட்டர் வரைக்குமே வந்து என்ன ஆக்சலரேஷன் அப்படின்னா a is equal to 1 மீட்டர் per second square. ஓகே, ஸோ ரெஸ்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்சலரேஷன் ரேட்ல வேகமாக வந்து 75 மீட்டர் வரைக்கும் ஓடுறாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து போகிறாங்க. இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு வெலாசிட்டியை அட்டைன் பண்ணுறாங்க. 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு வெலாசிட்டியை அட்டைன் பண்ணி அதே வெலாசிட்டியில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, கொஸ்டின் வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்னா இந்த 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்கு என்ன டைம், அதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, சரி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 0லேருந்து 75 வரைக்குமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அதனால ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ s is equal to ut plus half at ஸ்கொயரில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 75, u வந்து என்ன அப்படின்னா 0, half, a வந்து 1, இந்த டைம் t ஸ்கொயர், அந்த டைம் வந்து நான் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்போ t ஸ்கொயர் is equal to 150. அப்போ t வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 150க்கு ரூட். சரியா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஷார்ட்கட் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் வந்து நம்ம குயிக்காக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 150. சரியா, 150க்கு கம்மியான ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகே, அது வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா 144. நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் அது வந்து 144. 144க்கு வந்து ரூட் வந்து என்ன அப்படின்னா 12. சரியா, ரூட் ஆஃப் 144ங்கிறது வந்து என்னன்னா 12. ரூட் ஆஃப் 169ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 13. அப்போ கண்டிப்பாக ரூட் 150ங்கிறது வந்து 12க்கும் 13க்கும் நடுவில் தான் இருக்கும். அது உங்களுக்கு புரியுது. சரியா, ஸோ அதனால இதை விட கம்மியான நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதுக்கு ரூட் வந்து நம்ம எழுதிடணும். ஓகே, இந்த 144 அந்த ஸ்கொயர் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. ஓகே, இது 150, இது 144. டிஃபரன்ஸ் வந்து என்னது 6. ஓகே, இந்த நம்பர் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 into 2 வந்து 24. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம எழுதியிருக்கோம். சரியா, இது வந்து அப்படியே ஆக்சுவல் அக்யூரேட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நியரஸ்ட் அப்ராக்சிமேட் ஆன்சர். ஓகேவா, இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாமில் நம்ம கரெக்டாக ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து அந்த ஆப்ஷனில் பக்கத்தில் இருந்தாலே வந்து போதும். ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டா இது 1 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். அப்போ 12 1/4ங்கிறது வந்து என்னது 12.25. சரியா, அப்போ 12.25ங்கிறது தான் வந்து இதுக்கான அந்த ஆன்சர். கால்குலேட்டரில் வந்து நீங்கள் 150க்கு ரூட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 12.2 வரைக்கும் கரெக்டாக வரும். ஓகே, இந்த டிஜிட்டில் வேணால் ஒரு மைன்யூட் சேஞ்ச் இருக்கும். ஓகே, 12.24 இல்லை 26 அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர் பட் வெரி நியர்பை. ஓகே, சரி. இப்போ நான் வந்து 0லேருந்து 75 மீட்டருக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து 12.25 செகண்ட்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா 0லேருந்து 50. 50 is equal to u வந்து 0, half, a வந்து 1, t square. t square is equal to 100, t is equal to 10 seconds. அப்போ 0லேருந்து 50 மீட்டர் போகிறதுக்கு 10 செகண்ட்ஸ், 0லேருந்து 75 போகிறதுக்கு வந்து 12.25 செகண்ட்ஸ். ஓகேவா, அப்போ 50லேருந்து 75 போகிறதுக்கான டைம் வந்து நான் t1ன்னு பேர் வைக்கிறேன். 75லேருந்து 100க்கு t2ன்னு பேர் வைக்கிறேன். அப்போ இந்த t1 வந்து எவ்வளோ இருக்கும், t1 வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கான டைம் வந்து 12.25. 0லேருந்து 50 ரீச் ஆகிறதுக்கு வந்து 10 செகண்ட்ஸ். அப்போ t1ங்கிறது வந்து
12.25 minus 10 which is 2.25 seconds. So T வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டைம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் இந்த பொசிஷனில் உள்ள வெலாசிட்டி என்ன அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிக்கணும். V is equal to u plus at. V is equal to u வந்து 0, a வந்து 1, t வந்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே உள்ள டைம் வந்து என்னது 12.25. ஸோ 12.25 அப்போ வெலாசிட்டியும் வந்து 12.25 மீட்டர் பெர் செகண்ட். லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்பிரிண்டர் என்ன பண்றாரு, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல வந்து போறாரு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரியா? அப்போ அந்த டைம் T2ங்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது 75லேருந்து 100 ஒரு 25 மீட்டர் டிவைடட் பை 12.25. ஓகே, 25 டிவைடட் பை 12.25. ஓகே, ஸோ T2 is equal to 25 divided by 12.25. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் இந்த மாதிரி எழுதிடுறேன். சரியா? 12.25 into T2 is equal to 25. ஓகே, இந்த 12.25 வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். 12.25ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 12 plus 1/4. 25ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 100 divided by 4. ஓகேவா? சரி, T2 into 40 LCM வந்து 4. ஸோ 48 plus 1 49 divided by 4 equal to 100 divided by 4. ஓகேவா? ஸோ இந்த 4 வந்து கேன்சல். அப்போ T2 வந்து என்ன அப்படின்னா 100 divided by 49. 100 divided by 50 அப்படின்னா 2. சரியா? அப்ப இது approximately 2 seconds. ஓகே, 2.0 something அப்படி இருக்கும். ஸோ நம்ம T1 கண்டுபிடிச்சாச்சு. T1 வந்து என்ன வந்துச்சு? T1 is 2.25 seconds அப்படி வந்துச்சு. T2 வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 2 seconds. அப்ப இந்த டைம் நம்மளுக்கு தேவைப்படுற இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா 4.25 seconds. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B ல 4.24 seconds அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35ல a man is 9 meter behind the door of a train when it starts moving with acceleration a to 2 meter per second square. The man runs at full speed. What is the minimum speed should the man run to catch the door of the train? இந்த மாதிரி மாடல்ல கேள்விகள் வரும். ஸோ அதனால நான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்றேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட்டிகல் இருக்கு, ஏ பி அப்படி எடுத்துக்கலாம். ஏங்கிற பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில வந்து போயிட்டு இருக்கு. பிங்கிற பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். சரியா? ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கு. சரியா? ஒரு ஸ்கூல் பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தூரத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரே ஸ்பீட்ல தான் வந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா இந்த செப்பரேஷன் ஏக்கும் பிக்கும் உள்ள செப்பரேஷன் டி இருக்கும் போது இந்த பஸ் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ரெஸ்ட், அதனால u equal to 0 with constant acceleration. அந்த பஸ் டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே ஆக்சிலரேஷன் பெடல்ல வந்து கால வச்சிட்டாரு. ஸோ அதனால ஒரு ஆக்சிலரேஷனோட அந்த வண்டி வந்து கிளம்புது. இப்போ இந்த ஏக்கு வந்து மினிமமா எவ்வளோ ஸ்பீடு இருந்தா இந்த ஏ வந்து பியை வந்து கேட்ச் பண்ணும், அதுதான் வந்து கொஸ்டின். ஃபைண்ட் மினிமம் ஸ்பீட்
of A to catch B. இதான் question. Distance by A in time t. Tங்கிற டைம்ல A எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். A வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதனால distance is equal to speed into time அப்படின்னு நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் distance by B in time t. A வந்து ஒரு கான்ஸ்டன்ட், சரி. அப்ப ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணணும். So S is equal to ut plus half a t square ல u வந்து equal to 0, அதனால half a t square. So tங்கிற டைம்ல இது vtங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும், இது half a t squareங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். ஓகே, இப்ப A வந்து B யை பிடிக்கணும் அப்படின்னா ஏவும் பியும் வந்து ஒரே பாயிண்ட்ல வரணும், சரியா? ஆரம்பத்துல A இங்க இருக்கு, B வந்து இங்க இருக்கு. ஸோ A வந்து கொஞ்சம் வேகமா வந்து B யை வந்து ரீச் பண்ணணும். ஸோ தட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை A அண்ட் B அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, அதாவது ஈக்குவல் சேம் பொசிஷன்ல வந்து வரணும், ரெண்டுமே சேம் பொசிஷன் ரீச் ஆகும். அப்ப A டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஏக்கும் பிக்கும் உள்ள செப்பரேஷன் D இருக்கு. ஸோ முதல்ல அந்த A வந்து Dங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். அந்த D அவர் கவர் பண்ணும்போது இந்த B கொஞ்சம் தூரம் போயிருக்கும், சரியா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா half at square which is S. ஓகே, டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை A in time t வந்து D. அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி இனிஷியல் செப்பரேஷன் D க்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த tங்கிற டைம்ல இது வந்து S டிஸ்டன்ஸ் போயிருக்கும், அது வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த A வந்து B யை கேட்ச் பண்ணும். ஸோ இந்த D வந்து என்னன்னா VT, D plus half a t square. சரி, அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப 2VT equal to 2D plus a t square. ஸோ அப்ப a t square minus 2VT plus 2D equal to 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணா நமக்கு டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா? சரி, இதுல A வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் a, கேபிட்டல் B வந்து என்ன அப்படின்னா minus 2V, கேபிட்டல் C வந்து 2D. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பா ரியல் ரூட்ஸ் தான் வந்து வரணும். ஏன்னா இதை நான் சால்வ் பண்ணா எனக்கு டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். டைம் வந்து ஒரு இமேஜினரி நம்பரா இருக்கக்கூடாது, சரியா? அப்ப அந்த டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அது வந்து எப்படி இருக்கணும்? should be greater than or equal to 0வா இருக்கணும். அப்பதான் ரியல் ரூட்ஸ் வந்து கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம இதை போடலாம். ஸோ b ஸ்கொயர் 4v ஸ்கொயர் மைனஸ் 4 into a into 2d should be greater than or equal to 0. Okay. So 4v square should be greater than or equal to 8ad. The 4 cancel பண்ணா v square is greater than or equal to 2ad. சரியா? அப்ப v is greater than or equal to root of 2ad. அப்ப அந்த aங்கிற பர்சன், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒன்று ரூட் ஆஃப் 2ad ஸ்பீடில் வந்து போனார்னா அந்த பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ணிடலாம். இல்லை அதை விட வேகமாக போனாலும் அந்த பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ண முடியும். இப்போ கொஸ்டினில் வந்து என்னது? ஃபைண்ட் தி மினிமம் ஸ்பீட் ஆஃப் A டு கேட்ச் B. அப்போ மினிமம் ஸ்பீடு வந்து should be equal to root of 2ad. ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா, சரியா? இப்போ இதே கொஸ்டின் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு மேன் இங்கே நிற்கிறாரு, அவர் வந்து 9 மீட்டர் பிஹைண்ட் தி டோர்ஸ் ஆஃப் அ ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்ட்ல போகுது வித் ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second ஸ்கொயர். அப்போ அந்த மேன் மினிமம் ஸ்பீட் டு கேட்ச் த ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? v is equal to root of 2ad. 2aங்கிறது வந்து இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின், Dங்கிறது வந்து என்னன்னா அந்த இனிஷியல் செப்பரேஷன், அது வந்து என்னது 9. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 36 வந்து 6 மீட்டர் per second.
ஓகே 6 மீட்டர் per செகண்ட்ங்கிறது வந்து எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி ல இருக்கு. ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் 35 ஆப்ஷன் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 36. Question number 36. A driver takes 0.2 second to apply the brake after he sees the need for it. This is called the reaction time of the driver. If he is driving car at the speed of 54 km per hour and the brakes cause a deceleration of 6 meter per second square. Find the distance traveled by the car after he sees the need to apply the brakes. ஓகே ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்னன்னா பொதுவாகவே வந்து நம்ம ஒரு கார் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம், ஆப்போசிட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு அப்ஸ்டக்கிள் வருது. ஓகே ஏதாச்சும் ஒரு மாடு வந்து நிற்கிது அப்படின்னா நம்ம ஒரு மாடு இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் டைம்னு இருக்குது. ஓகே ஸோ அது ரியலைஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து கொஞ்சம் தூரம் வந்து போயிருக்கும். ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிரேக் வந்து அழுத்தினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார் வந்து டீசலரேட் ஆகி வெலாசிட்டி 0 ஆகி அந்த கார் வந்து நிற்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் வந்து என்னதுன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகே ஸோ பிரேக்கை வந்து அழுத்தினோடனே அந்த கார் வந்து அதே பொசிஷனில் நிற்காது, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து நிற்கும். ஏன்னா வெலாசிட்டி கொஞ்சம் வந்து 0 ஆகணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் அந்த கார் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து அந்த பிரேக் அடிக்கணும்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அப்போ அவருக்குன்னு ஒரு ரியாக்ஷன் டைம் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தூரம் கார் வந்து போயிருக்கும். ஓகே அப்போ அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி நம்ம சொல்லணும். ஓகே ஸோ அந்த நீட் ஃபார் பிரேக் வந்து அவருக்கு வந்து தோணும் போது அவர் வந்து கொஞ்சம் தூரம் அவர் டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ கார் கொஞ்சம் தூரம் போகுது, அப்புறம் பிரேக் அழுத்துறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் கார் போய் அந்த கார் வந்து நிற்கிது. ஸோ அந்த வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து 54 கிலோமீட்டர் per hour போகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 54 கிலோமீட்டர் per hour. இது அப்படியே வந்து நம்ம மீட்டர் per செகண்டாக மாற்றலாம். ஸோ 54 × 5/18. ஸோ இது வந்து 3 times which is 15 meter per second. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the reaction time. So reaction time is 0.2 seconds. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் d ஓகே அது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் dங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு வந்து 15, டைம் வந்து 0.2, இது வந்து என்னதுன்னா 3 மீட்டர். ஓகே ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் டைமில் அந்த கார் வந்து 3 meters வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்கை வந்து அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ v² - u² = 2as. ஓகே கார் வந்து நிற்க போகுது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னதுன்னா இந்த 15. ஸோ 15² = 2. டீசலரேஷன் ரேட்டு அது வந்து என்ன அப்படின்னா 6 meter per second. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வந்து -6 meter per second ஸ்கொயர். ஸோ -6 இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம s அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் கேன்சல். ஸோ s is equal to 15 × 15 divided by 2 × 6. ஓகே ஸோ 6 வந்து 2 times, இது வந்து 5 times. அப்போ என்ன அப்படின்னா 75 divided by 4. ஓகே ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 18 times 72 balance 3. ஓகே ஸோ 75 18.5 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த காருக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 3 + 18.75. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து 21.75 மீட்டர். ஒருவேளை இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா 18.75 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஓகே ஸோ அந்த ரியாக்ஷன் டைமில் கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம 9 questions வந்து பார்த்துட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த லாஸ்ட் செட் ஆஃப் 9 கொஸ்டின் இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.